இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃபும் அந்நாட்டு முப்படை தளபதி அஷீம் முனீரும் சமீபத்தில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்கு பயணம் செய்தனர். முசாஃபராபாத்தில் உள்ள பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் சட்டசபையில் ஷெபாஸ் ஷெரீப் உரையாற்றினார். அவர் பேசியது, காஷ்மீர் ஒரு நாள் பாகிஸ்தானின் அங்கமாகும். காஷ்மீரிகளுக்கு சுயநிர்ணய உரிமை வழங்குவதை தவிர இந்தியாவுக்கு வேறு வழியில்லை. காஷ்மீர் பிரச்சினை சர்வதேச மனித உரிமை பிரச்சினை. பிற நாடுகளை ஆக்கிரமிக்கும் எண்ணத்துடன் இந்தியா வைத்திருக்கும் திட்டங்கள் மற்றும் சதிகளால் தெற்காசியாவில் நீடித்த அமைதி ஏற்படாது என்றார். இதேபோல் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் எல்லைப் பகுதிக்கு சென்ற முப்படை தளபதி அஷீம் முனீர் அங்குள்ள இராணுவ நிலைகளை பார்வையிட்டு பாகிஸ்தான் வீரர்களை உசுப்பேற்றும் வகையில் பேசியிருக்கிறார். பெஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து நடந்த போரில் இந்தியாவிடம் மரண அடி வாங்கியதை எல்லாம் மறந்துவிட்டு மீண்டும் பாகிஸ்தான் தலைவர்கள் வாய்சவடால் விடுகின்றனர். பொருளாதார நெருக்கடி மற்றும் பயங்கரவாதிகளின் தாக்குதல்களால் நெருக்கடியை அனுபவித்து வரும் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் மற்றும் முப்படை தளபதி முனீர் மக்களின் கவனத்தை திசை திருப்பவே காஷ்மீர் விவகாரத்தை கையில் எடுத்திருப்பதாக அரசியல் நிபுணர்கள் கூறுகின்றனர். இதற்கிடையே பாகிஸ்தான் பிரதமர் மற்றும் முப்படை தளபதியின் பேச்சுக்களை நம் வெளியுறவு அமைச்சகம் நிராகரித்துள்ளது. காஷ்மீர் மற்றும் லடாக் பகுதிகள் இந்தியாவின் பிரிக்க முடியாத ஒருங்கிணைந்த பகுதிகள். பாகிஸ்தான் முதலில் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை விட்டு வெளியேற வேண்டும் என்று கூறியுள்ளது.